1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை நாயை விட்டு கடிக்க வைத்த பெண். என்ன நடந்தது பார்க்கலாம். கோவை அம்மன் குளம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் எல் பிளாக்கை சேர்ந்த பொன்வேல் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். உணவக மேற்பார்வையாளராக பணியாற்றும் இவருடைய 5 வயது மகள் அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர்களது இல்லத்திற்கு அருகாமையில் கண்ணன் என்பவரது மனைவி சௌமியா தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சௌமியா வீட்டில் 4 நாய்களை வளர்த்து வரும் நிலையில் பொன்வேலின் மகள் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சௌமியா வேண்டுமென்றே நாயை ஏவி சிறுமியை கடிக்க செய்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக சிறுமி காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பொன்வேல் கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவத்தின் தீவிரத்தை உணர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சௌமியா மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமி நாய் கடித்த சம்பவம் குறித்து ப்ளூ கிராஸ் அமைப்பிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த நாயை மீட்டு காப்பகத்திற்கு கொண்டு சென்று பராமரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது.